உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து துலாம் ராசியில சூரியனும் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாயும் புதனும், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த மாதம் ஆரம்பிச்சு 3ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு 3ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் பெயர்ச்சி அடைகிறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார். வக்ரத்தன்மை பெற்று இந்த மாதத்தின் இறுதியில 24ஆம் தேதி அவர் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாகி வர்றார். அதாவது வக்ரத்தன்மை பெற்றதுனால அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த நேரத்துல இந்த நவம்பர் மாதத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி அந்த நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி தன்மைகள். இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்கிறார். இவர் இந்த மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய நிலையை வக்ரத்தன்மையாக மாற்றிக்கொள்கிறார். உச்சம் பெற்ற குரு வக்ரத்தன்மையாக மாறும் போது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ரமாக இருந்த அந்த சனி பகவான் 5 மாத காலமாக இந்த மாதத்தின் இறுதியில வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதனால இந்த நவம்பர் மாதம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசி நாதனாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 5ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறாரு. 3ஆம் தேதியே அவர் உங்களுடைய 6ஆம் இடமான அவருடைய ஆட்சி வீட்டுக்கு வர்றதுனால, அது 6ஆம் இடத்திற்கு வர்றதுனால கடன்களினுடைய தாக்கம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க மூட் அப்செட்டா ஆகிறதுக்கு, தேவையில்லாத ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம எந்த இடத்துல ஏமாந்தமோ அந்த இடத்தை நினைத்து கொஞ்சம் தேவையில்லாம தவறாக ஒரு வருத்தப்படுறது, இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வசீகரம் மிக்கவர்களாக இருப்பாங்க. ஒரு பொது இடத்துல பேசுறாங்க அப்படின்னா ஒரு நளினத்தோட, ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு கட்டுப்பாட்டோட பேசக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசி என்பர்கள் உறவுகள் மீது அதிகப்படியான ஒரு பாசம் அப்படின்றது வச்சிருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் உறவுகள் அதை முழுமையாக நம்பி அவர்களிடம் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஒரு சகோதர ஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உடன்பிறப்புகள் கிட்ட தன்னுடைய பினான்சியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லி அதுல இருந்து ஏதாவது ஒரு நிவர்த்தி அடைய முடியுமா அப்படின்றத பார்ப்பாங்க. ஆனாலும் அந்த உடன்பிறப்புகள் பாத்தீங்கன்னா இவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருப்பாங்க. அந்த உடன்பிறப்புகளினுடைய சிந்தனையாகப்பட்டது இவர்களை எப்பண்டா கலட்டி விடலாம் அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசி நாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று வக்ரத்தன்மையோடு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முயற்சிகளுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது. ஏற்கனவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் அந்த வேலை இழப்புகளை சந்தித்த நபர்களாக இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக நல்ல வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியை விட்டு நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது. அதே சமயத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்போ வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு நிர்பந்தம் அப்படின்ற சொல்லலாம்.
சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த எந்த கிரகமும், அதாவது சுக்கிரன் நீச்சமாக இருந்து இப்ப 6ஆம் இடத்திற்கு வந்ததுனால, ஆட்சி பெற்று வந்ததுனால வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு நேரம். நிறைய ரிஷபராசி என்பர்கள் எங்களுக்கு 6 மாசத்துக்கு மேல எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க உங்களுடைய அந்த சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் நடந்துட்டு இருக்குது கோச்சார நிலவரப்படி. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு இந்த ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும் போதே உங்களுக்கு உங்களுடைய சுய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பாக அந்த சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய ஜாதகப்படி என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் எதனால நீங்க இவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அதை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள், இவர்களுக்கு உண்டான சில பொருட்களினுடைய சில தட்டுப்பாடும், அடுத்து பாத்தீங்கன்னா சரிவர உற்பத்தி பண்ண முடியாத அளவிற்கு சில தேவையில்லாத பண நெருக்கடிகளும் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்குது. அதாவது நீங்க ஆர்டர்ஸ் வாங்குறப்பதான் அந்த பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாமல் சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதுல இருந்தெல்லாம் சில நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையதுனால உங்களுடைய தொழிலினுடைய முன்னேற்றம் படிப்படியாக ஒரு உயர்வதற்குண்டான ஒரு நேரத்தை தான் இந்த மாதத்துல இருந்து இந்த ரிஷபராசி என்பவர்கள் அடைய போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஷாப், ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துணி ஆடைகள், அதாவது ஆடைகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஷாப் வச்சிருக்கிறவங்க, அடுத்து பெரிய பெரிய ஜுவல்ஸ் ஷாப் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரியாக பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய அந்த இடத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அதிக அளவு விற்பனை அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதே சமயத்துல குறைந்த முதலீட்டுல அதிகம் லாபம் பெறுவதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் ரிஷபராசி பெண்கள் பாத்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கணும்னு சில கடன்கள் எல்லாம் வாங்கி அந்த தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சின்ன பட்ஜெட்ல தான் ஆரம்பிப்பீங்க, அதனுடைய லாப அளவு பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இருக்க போகுது. ப்ரொஃபஷனல் ஜாப் சம்பந்தப்பட்ட துறை நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ், ஐஏஎஸ், அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டென்ஷனான ஒரு வேலையில இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். இதனால் வரைக்கும் கடந்த 5 மாதங்களாக ஒரு நேரம், ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ரொம்ப ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒர்க்ல இருந்திருப்பீங்க. அது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்குன்னு உங்களுடைய ஃபேமிலியை பாக்குறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில நேரங்களை ஒதுக்குவதற்கு, அதாவது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கு, இதெல்லாமே இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அவர்களினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட அங்கீகாரம், பதவி உயர்வுகள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் அதற்குண்டான விவாகரத்துகள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விவாகரத்துகள் முழுமையாக நிறைவு பெற்று நீங்க அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப வருஷமா, ஒரு 15 வருஷமா, ஒரு 10 வருஷமா இந்த மாதிரி ஆகலாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த 2 மாதங்களாக, ஒரு 6 மாதங்களாக பாத்தீங்கன்னா மனமாகப்பட்டது உங்க ஒரு பிரிவினையை நோக்கி, இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய கருத்து வேறுபாட்டின் காலமாக உங்களுடைய பிரிவை நோக்கி நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நீங்க மனசு மாறி மீண்டும் சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்து சில ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வரன்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா காதல்ல இதுவரைக்கும் இருந்த ஒரு பிரேக்கப்ஸ், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், அது எல்லாமே
திருமணமாக மாறுவதற்குண்டான சில முயற்சிகள்ல இந்த ரிஷபராசி என்பர்கள் ஈடுபட போறீங்க. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.